Hi friends, welcome to One Say Recipes and Vlogs. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு சுவையான தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த தக்காளி தொக்கு குறைஞ்சது 1 மாதம் வரைக்கும் கெடாது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நமக்கு தேவைப்படும் பொழுது ஹீட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். சாதம் மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ரொட்டி, நான் எல்லாத்துக்கும் சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக ஒரு ஃப்ரை பேன் எடுத்திருக்கேன். அது நல்லா ஹீட் ஆன பின்னாடி அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுறனால அந்த உணவுப் பொருள் வேகமாக கெடாது. ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம நார்மலாக ஊறுகாய் இந்த மாதிரி ஃபுட்டு செய்யும் பொழுது ரொம்ப நாள் கெடாமல் இருக்கணுங்கிறதுக்காக நல்லெண்ணெயில் தான் பண்ணுவாங்க. அதனால் நல்லெண்ணெய் ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் அப்படிங்கிறது நமக்கு இயற்கையாகவே தெரியும். நம்ம அந்த தொக்கு கொஞ்சம் அதிகமாக செஞ்சு ஸ்டோர் பண்ண போகிறோம். அதனால் நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி அதில் கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்து 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். நான் இன்றைக்கி நாட்டு தக்காளி யூஸ் பண்ணி இந்த தொக்கு செஞ்சுருக்கேன். நாட்டு தக்காளி எனக்கு எங்கே கிடச்சிது அப்படின்னா, இங்கே டாக்கான ஒரு பிளேஸில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வீக் ஆஃப் அப்போ போயிருந்தோம். அப்போ கிடச்சிது. பல்காக ஒரு 7 கிலோ அளவு தக்காளி வாங்கியிருந்தோம். அந்த தக்காளி தான் இப்போ ஒரு 2 வாரத்துக்கு மேலே ஆக போது. இன்னும் அது யூஸ் ஆகிட்டுருக்கு. நிறையா இருந்துச்சு. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கெடாமல் ரொம்ப நாள் வரும். இப்போது இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு பச்சை வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தால் சேர்த்து அந்த தொக்கு பண்ணும்போது டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருக்குது அப்படின்னா ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு விட்டுருங்க. ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணாதீங்க. இப்போது இந்த கடலைப்பருப்பு, வேர்க்கடலை ரெண்டும் லைட்டாக பொன்னிறம் வந்த பின்னாடி 3 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ரசப்பூடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ஒல்லியாக குட்டியாக இருக்கும். அந்த பூடு ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா கட் பண்ணி போட தேவையில்லை. பெரிய வெள்ளைப்பூடு ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா கட் பண்ணி போடுங்க. இப்போது பச்சை மிளகாய், வெள்ளை பூண்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். அதுக்கடுத்து ஒரு 1/4 கிலோ அளவு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 1/4 கிலோ அளவு உங்களுக்கு மெஷர் பண்ண வீட்டில் மெஷரிங் ஸ்கேல் அந்த மாதிரி இல்லை அப்படின்னா 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்தது அப்படின்னா, பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தது அப்படின்னா 2 எடுத்துக்கோங்க. இப்போ அந்த வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயில் வதக்கின பின்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற ரேஷியோ 1/4 கிலோ வெங்காயத்துக்கு 1/2 கிலோ தக்காளி, அந்த ரேஷியோவில் எடுத்திருக்கேன். அதாவது 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்துக்கு 8லேருந்து 9 மீடியம் சைஸ் தக்காளி, அந்த ரேஷியோவில் நான் எடுத்திருக்கேன். இப்போது அந்த கருவேப்பிலையை லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டோம். ஃப்ரை பண்ண பின்னாடி நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட் அதில் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துருந்தோம் இல்லையா 1/2 கிலோ தக்காளி, அதை நல்லா கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு பேஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். நீங்கள் தொக்கு இந்த மாதிரி செய்யும் பொழுது தக்காளியை கட் பண்ணி போட்டு தொக்கு செய்கிறத விட இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தொக்கு செய்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண எந்த ஒரு உணவுப் பொருளுமே வேஸ்ட் ஆகாது. கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அந்த தக்காளி தோலை எடுத்து வைக்கிறதுலே நிறைய பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு வழியை நம்ம பின்பற்றிக்கலாம். இப்போது அந்த தக்காளி ஆட் பண்ண பின்னாடி அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2.5 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அது கூடவே 3 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பைஸியாக பண்ணுறேன். அதனால் மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் தூள் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மசாலா பவுடர் எல்லாம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா அதோட பச்சை ஸ்மெல் நல்லா போயிடும். இப்போ கொஞ்சம் செமி கிரேவி டைப்பில் இருக்குது. இது நல்லா கொதிக்க அந்த நீர்ப்பதம் எல்லாம் குறைஞ்சி ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சி வரும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். இப்போ இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது கூடவே கலருக்கான மிளகாய் தூளான காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடலாம்.
நம்மளோட தொக்கும் ஆல்ரெடி ரெடி ஆகிட்டுருக்கு. முன்னாடி விட இப்போ கொஞ்சம் ஈரப்பதம் குறைஞ்சிருக்கு. இப்போ நம்மளோட தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இந்த தொக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.